அதிருப்தியில் இருந்தார். எனக்கும் என்ன ஓட்டம் சரியாக இல்லைன்னு சொல்றாரு சார். 18 மாதங்கள் அதிருப்தியில் இருந்தார். இல்லை, அது குறித்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அது குறித்து நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. அண்ணாமலை இழப்பு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல. இது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. முரண்பாடுகள் மாநில மொழியில பேசுவதில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. மக்கள் பிரச்சனை பேச முன் வர்றதில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. பாரத நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் தமிழை பற்றியும் தமிழ் மக்களையும் பற்றியும் தமிழின் பெருமையை பற்றியும் பேசுகிறார். இப்போது கூட நமது செப்பேடுகளை கூட மீட்டு வந்திருக்கிறார். தமிழ் மக்கள் மீது பாரதிய ஜனதா கட்சியும் என்றும் ஒரு அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கட்சி இயக்கம் கட்சியா மாறி போட்டியிடும் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்போ கட்சி யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு கட்சி இயக்கம் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அது அவருடைய உரிமை. அது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. பிராந்திய கட்சிகளுக்கு பிராந்திய மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. தேசிய கட்சி பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா பிராந்திய கட்சிகளுக்குன்னு இல்லை, நமது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியம் பிராந்தியத்துக்கு அதாவது மாநில அளவிலான உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. மாநில எப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார். அண்ணாமலையில பாதிப்பது இருக்குமா சார் பாஜக? எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல. இது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. முரண்பாடுகள் மாநில மொழியில பேசுவதில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. மக்கள் பிரச்சனை பேச முன் வர்றதில்லை. பாரத நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் தமிழை பற்றியும் தமிழ் மக்களையும் பற்றியும் தமிழின் பெருமையை பற்றியும் பேசுகிறார். இப்போது கூட நமது செப்பேடுகளை கூட மீட்டு வந்திருக்கிறார். தமிழ் மக்கள் மீது பாரதிய ஜனதா கட்சியும் என்றும் ஒரு அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய கட்சி இயக்கம் கட்சியா மாறி போட்டியிடும் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்போ கட்சி யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு கட்சி இயக்கம் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அது அவருடைய உரிமை. அது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. பிராந்திய கட்சிகளுக்கு பிராந்திய மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. தேசிய கட்சி பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா பிராந்திய கட்சிகளுக்குன்னு இல்லை, நமது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியம் பிராந்தியத்துக்கு அதாவது மாநில அளவிலான உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. மாநில எப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார்கள். அண்ணாமலையில பாதிப்பது இருக்குமா பாஜக? எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அண்ணாமலை பாஜகவை விட்டு விலகியது கட்சிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் வினிதா. சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்வி விடுதியில் தமிழ்நாட்டில் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதன் அவசியம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் பங்கேற்ற ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது பாமக தலைமையில் அதாவது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணாமலை சற்று முன்பாக அதாவது பாஜகவில் இருந்து விலகி ராஜினாமா செய்திருக்கிறார். அது மட்டும் இன்றி புதிய கட்சியில் தொடங்குவதாகவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது அப்போது அவர் சில கருத்துக்களை முன்வைத்தார். அதாவது அண்ணாமலை ராஜினாமா குறித்து நான் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது,
அது மட்டுமின்றி பாஜக இன்று அல்லது நேற்று தொடங்கப்பட்ட கட்சி அல்ல, இது சித்தாந்த அடிப்படையிலான ஒரு கட்சி. எனவே அண்ணாமலை விலகுவதால் கட்சிக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டுக்கு சென்றாலும் தமிழின் பெருமையையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் உலக அரங்கில் எடுத்துரைத்து வருகிறார். அது நமது வரலாற்று செப்பேடுகளையும் மீட்டு கொண்டு வந்துள்ளார் என்றும் பெருமிதமாக பேசிக்கொண்ட அவர், குறிப்பாக அண்ணாமலை பற்றிய கேள்விக்கு அவர் தெரிவித்த விஷயம் என்னவென்றால், அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தற்பொழுது இந்த ராஜினாமா செய்திருப்பது என்பது இந்த பாஜகவிற்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கொடுக்காது என்ற கருத்தை தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். குணசுந்தரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.